வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லலித் பேசுறேன். இன்னைக்கு காலையில ரொம்ப சந்தோஷமான நாள். என்ன அப்படின்னு சொன்னா 30/7/2025 ஒரு அப்பாவுக்கு உடம்பு முடியல. அவர் கம்ப்ளீட்டா நடக்க கூட முடியாது, பெட்ரிடன் பேஷண்டா இருக்காங்கன்னு சொல்லி இவர் கூட கொஞ்சம் ஆண்கள் ஒரு 3-4 பேர் வந்தாங்க என்னோட கன்சல்டேஷன் ரூமுக்கு. வந்து மேம் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, வீடியோ கால்ல காமிக்கிறேன், எங்க அப்பா எப்படியா சரி பண்ணி தருவீங்களான்னு கேட்டாரு. அதாவது வயசாயிடுச்சுனாவே ஓகே வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, என்னத்தை முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெருசா அக்கறை இல்லாத இந்த காலத்துல தகப்பனை கடவுள் மாதிரி நினைச்சு என் அப்பா எப்படியாவது காப்பாற்றணும். ஒரு 5 வயசு பிள்ளை உடம்புக்கு முடியலாம் ஊர் ஊரா நாடு நாடா எப்படி சுத்தி காப்பாற்றுவோமோ அதே மாதிரி ஒரு மகனா தன்னோட அப்பா ஆல்மோஸ்ட் அவர் வந்து 69 வயசு. என் அப்பாவை நான் வந்து என்னதுங்க மருமகனா நீங்க நீங்க 3 பேரும் மருமகனா? என்ன புண்ணியம் பண்ணிருக்கீங்க? என்ன எத்தனை ஜென்மம் தவா இருந்தீங்க? என்ன பண்ணீங்க? ஆண்டவன் செயலா? அவர் வந்து நீங்க ஹீரோ மாதிரி என் பக்கத்துல உட்கார்ந்து வாங்க, இங்க அந்த சேர் எங்க போட்டுக்கோ, அப்படியே எந்திரிச்சுக்கோங்க, இந்த ஸ்டூல் இங்க கொண்டு வாங்க, இங்க உட்காருங்க, அப்ப இங்க உட்காருங்க, நான் 4வது மகன் உங்களுக்கு. அப்ப வந்து எடுக்க வேணாம். அது வந்துட்டு 3 மருமகன்கள் வந்திருக்காங்களா? இது என்னால இன்னும் ஜீர்ணிச்சுக்க முடியல. என்னன்னா இந்த அளவுக்கு தவம் இருந்திருக்கணும். இந்த 3 மருமகன்கள் வந்து இவருக்கு முடியலன்னு சொல்லி எனக்கு வீடியோ கால்ல பண்ணி காமிச்சாங்க. வீடியோ கால்ல காமிச்சதுக்கு அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இவரை நான் பார்த்தேன், இவருக்கு கை தூக்க முடியல. உங்களுக்கு ஜூலை மாசம் எப்படி இருந்துச்சு உடம்புக்குன்னு சொல்லுங்க. உடம்பு ரொம்ப வீக்குங்க, நடக்க முடியாது, எந்திரிச்சு உட்கார முடியாது. எந்த பக்கம் கை கால் வரல? லெப்ட் சைடு கையும் காலும் வரலைங்க, அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு வலி மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, குறைச்சிக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப இருங்க நான் சொல்றேன். அப்ப நான் சொன்னேன் வீடியோ கால்ல பார்த்துட்டு உங்களை நான் நடக்க வச்சிருவேன், நீங்க நடந்ததுக்கு அப்புறம் எங்க கிட்ட வரணும்னு நான் சொன்னேன். நீங்க வந்து என்னை பார்க்க அடுத்த மாசம் நேர்ல வந்துருவீங்கன்னு நான் சொன்னேன். அப்ப அவங்க மருமகன் வந்து மேம் எந்திரிச்சு உட்காந்துருவாரா, ஒரு ஆள் சப்போர்ட் இல்லாம அவரா எந்திரிச்சு உட்காந்துட்டா போதும் நாங்க. நான் சொன்னேன் அவர் வந்து வந்துறது மட்டும் இல்லாம அவர் வந்து என்னடா முடியாம இருந்தாரு, சாக பொழைக்க கிடந்தாரு, இவர் என்ன ரோட்ல நடந்துட்டு இருக்காருன்னு உங்க ஊர்க்காரங்க கேட்பாங்க, அப்ப வந்து என்ன சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். நான் அந்த வார்த்தை உங்ககிட்ட சொன்னா நான் என்ன சொன்னேன்? நீங்க ஆக்சுவலா என்ன, நாங்க சுத்தமா கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருந்தப்ப வீடியோ கால் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கியூர் பண்ணி தரேன், எனக்கு அப்பா மாதிரி வெயிட் பண்ணுங்க, 1 மாசம் மருந்து சாப்பிடுங்க, நீங்க மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் அவரே இங்க வருவா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கண்டினியூவா ஒரு 3 மாசம் மருந்து எடுங்க, அவர் நடந்து போறதை பார்த்து இவர் பொழைச்சிட்டாரான்னு ஊர்ல கேட்பாங்க. நீங்க எல்லாமே நடந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க. என்கிட்ட 2வது தடவை வரும்போது ஒரு பனியனும் ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டுருந்தாரு, நடக்க முடியாம வந்தாரு என்கிட்ட இங்க வரும்போதே. அப்புறம் இந்த பனியனை ஏற்றி விட்டுக்க முடியல, அவரால் இறங்கி இருந்துச்சு. ஒரு கை இப்படி வச்சுட்டு இப்படி நடந்தார். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஆகஸ்ட் மாசம் எடுத்த வீடியோ இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வீடியோ போடுவேன். ஏன்னா இப்போ இவர் நடக்க வச்சு நான் வீடியோ எடுத்துட்டேன். இது 2 நான் அடுத்து ரீல்ஸ்ல போட்டு விடுறேன். இப்ப என்னன்னா இப்ப இந்த கையை இப்ப அவரை காமி கையை தூக்குங்க. இதுலயே செய்றீங்க. இப்ப எந்திரிச்சு கை எங்க பிடிக்காம எந்திரிக்க முடியுமா? எந்திரிங்க. ஓகே, அங்க அப்படிக்கா நடங்க. இப்ப காலை தேய்ச்சி நடக்கிறீங்களா, எப்படி நடக்கிறீங்க? சூப்பர். இப்ப காலை தேய்க்கிறது இல்ல, கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியுமா? கொஞ்சம் சிரமம். சரி, நீங்க முயற்சி பண்ணுங்க, கீழே உட்காருங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே செல்ல உள்ள ஜோப். ஜோப்ல இருக்கு. ஓகே, இதுக்கு இவ்வளவு தூரம் உட்காரீங்களா? ஓகே போதும். இதுவே பெரிய விஷயம், எனக்கே தாங்க முடியல. வாங்க. ஓகே, இது வந்து உண்மையாவே எனக்கு நானே கை தட்டிக்கிறேன். ஆக்சுவலி இவருக்கு வந்த பிரச்சனை என்னன்னா கிரிப்டோகாக்கஸ் மெனிஞ்சைட்டிஸ். அதாவது நான் டிபி மெனிஞ்சைட்டிஸ் ட்ரீட் பண்ணியிருக்கேன். என்னன்னா நிறைய கிருமி, வைரஸ், பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணி அந்த காய்ச்சல் வரும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபீவர் ஹெவியா இருக்கு, கண்ணு சிகப்பா இருக்கு, ஐபால மூவ் பண்ண முடியல, கழுத்து ஸ்டிஃபா இருக்கு, கழுத்தை இப்படி இப்படி அசைக்க முடியல,
சவுண்டு சின்ன சவுண்ட் கூட பியர் பண்ண முடியல, லைட்டை பார்க்க முடியலன்னா மெனிஞ்சைட்டிஸ் ஃபீவராக இருக்கலாம். கவனக்குறைவாக இருக்காதீங்க. எனி கிருமி, அது அமீபா கூட இப்போ கேரளாலாம் மூக்கு வழியாக போய் பிரெயின் அஃபெக்ட் பண்ணுதுன்றாங்களே, அதுக்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் என்னமோ செலவழிச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கூப்பிட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் கூப்பிட்டு பொழைக்க மாட்டாரு, இருக்க வரைக்கும் இருப்பாருன்னு சொல்லி வந்து பெட்ரிடன் பேஷண்ட்டாக வச்சுருக்கோம். ஏதாவது உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. 3 மாப்பிள்ளைகளும் வந்து கேட்டாங்க. இவர் இப்போ மாப்பிள்ளை மாதிரி ஆகிட்டாங்க. 3 மாப்பிள்ளைகளும் வந்து கேட்டாங்க. கை ஒரு சைட் கை வரல, ஒரு சைட் கால் வரல, நடக்க முடியல. 2வது தடவை வரும்போது பிடிச்சிட்டு தான் வந்து உட்கார வச்சாங்க, பிடிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 6 மாதம் சாப்பிட்டாங்க. ஹோமியோபதியில் வேர்ல்ட்லே பெஸ்ட் மெடிசன் ஃபார் மெனிஞ்சைட்டிஸ். நீங்கள் சப்போஸ் ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கீங்கன்னா கூட ஒரு ஹோமியோ டாக்டர் அயோடோஃபார்மியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, 30 பவரில் 30 பவர். கூகுள் பண்ணி பாருங்க, அயோடோஃபார்மியம் மெட்ரியா மெடிக்கான்னு எடுத்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ்குள்ள எல்லா சிம்டமும் அந்த ட்ரக்ல இருக்கும். அந்த அயோடோஃபார்மியம் நிறைய ஹோமியோ டாக்டர்ஸ்க்கே கூட தெரியாமல் இருக்கலாம். நான் ஒரு மருந்து சொல்கிறேன், இன்னொரு ஹோமியோ டாக்டர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவங்க இப்பெல்லாம் ஒரு மருந்தே இல்லை ஆஷா சும்மா சொல்லிட்டான்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த மருந்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நான் சொல்கிற மெடிசனை ஹோமியோ டாக்டர்ஸ் ஒன்று வாங்கியும் வச்சுருங்க. இன்னொன்று, இதில் ஈகோலாம் இல்லை, அம்மா அக்கா தங்கச்சி மாதிரி தான் நம்ம எல்லாருமே. நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் கொடுத்து அவ்வளோ மெனிஞ்சைட்டிஸ் கேசஸ் நான் சரி பண்ணியிருக்கேன். டிபி மெனிஞ்சைட்டிஸ், இந்த கழுத்து ஸ்டிஃப்னஸ், ஃபீவரோட வரதுக்குலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு மிளகு சீரகம் மாதிரி வாங்கி கூட வச்சுக்கலாம். ஃபீவர் டைமில் குழந்தைங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணும். அயோடோஃபார்மியம் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க. இந்த மருந்துகளை நான் சொல்கிறதுக்கு காரணம், இதுக்கு வைத்தியமே இல்லைன்னு உயிரை பறி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இப்போ கொடுத்த மெடிசனில் ஒன் ஆஃப் த மெடிசன் தான் இப்போ கூட சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட் மெடிசன்ஸ் நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒவ்வொரு பேஷண்ட் கேஸ் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கணும். இது ஸ்பெசிஃபிக் மெடிசன். இந்த மாதிரி கிரிப்டோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ், மூளை காய்ச்சல் வந்து மூளையை அந்த கிருமி பாதிச்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு நம்ம தலையிலேருந்து வயிற்றுக்கு ஒரு ஷண்ட் வச்சு அந்த ஃப்ளூயிடை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹைட்ரோசெஃபலஸ் மாதிரி பெரிய தலைக்கு ஹோமியோவில் ஷண்ட் வைக்காமே ஒரு மெடிசன் இருக்குது, ஹெட்ரா ஹெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. நான் தலை பெருசாக இருக்கிற தலையை எப்படி சின்னதாக்குறேன்னா இந்த மருந்து கொடுத்து தான் ஆக்குறேன். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா அந்த மருந்து இந்த ஹைட்ரோசெஃபலஸ்க்கு இருக்கும். எப்படி ஒருத்தையும் எல்லாத்தையும் பண்ண முடியும்னா, வெறி, அது ஒரு போதை, சரி பண்ணணும், க்யூர் பண்ணணும், ராத்திரி பகல் தூக்கம் கேட்டு நிறைய பேர் வந்துட்டு அது என்னமோ எப்படி சொல்றது, அது என்ன மந்திர சக்தியான்றாங்க. ஒரு நம்ம கிட்ட வியாதியோட நம்பி ஒருத்தவங்க வந்துட்டா உயிரை கொடுத்தா எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு நான் போடுற எஃபர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் பிரபஞ்சத்துல இன்னொருத்தவங்களும் போடுவாங்களா எனக்கு தெரியல. ஆக்சுவலா மேடம், நீங்க இல்லாட்டி அவர் எல்லாரும் மண்ணு மறைச்சு இன்னொரு 6 மாசம் அதுல பார்த்தா இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், உங்க பேத்திகள் 2 குட்டி கல்யாணத்துக்கு நீங்க ராஜாவா நடப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க மேடம், இப்போ வந்து நீங்க தான் அவருக்கு கடவுள். நான் அத கடவுள் வந்துட்டு உண்மையா என் மூலியமா இத்தனை பேருக்கு தீர்வு கொடுக்கணும்னு வச்சிருக்காரு. இந்த படைப்பை நான் ரொம்ப ஹாப்பியா நினைக்கிறேன். இன்னைக்கால ஒரு இக்தியோசிஸ் குழந்தை பார்த்தல, அந்த குழந்தைய நான் இப்படி கட்டி பிடிச்சப்ப அந்த பாப்பா என்னை கட்டி பிடிச்சிட்டா. இன்னைக்கு அந்த பாப்பா எனக்கு அப்படியே இங்கிருந்து இந்த பால் சுரக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அந்த குழந்தை கட்டி பிடிச்சப்ப அவ வந்து நீ கம்ப்ளீட்டா ஆன்டி உன்னைய சூப்பரா ஆக்கிடுவேண்டா, உன் ஸ்கின்னை நார்மல் ஆக்கிடுவேன். நான் ஒரு 9வது மாசம் ஒரு குழந்தை கையில வச்சுட்டு போட்டேன்ல, ஒரு இக்தியோசிஸ் குழந்தை, அவன் இப்ப சூப்பரா இருக்கான், ஒயிட்டா இருக்கான். எவ்வளவு கருப்பா இருந்தான் அந்த வீடியோல. எப்படி இப்படி வெள்ளை வெள்ளையே நானா அந்த பிளாக் போய் அவனோட ஒரிஜினல் ஸ்கின் வந்து அடுத்த மாசம் வரேன்னு இருக்காங்க. நான் வீடியோ போடுவேன். இவன் இந்த பாப்பா பாத்தீங்களா நீங்க? இப்ப நீங்க சாட்சி. இந்த பாப்பா சரியாயிட்டு நான் வீடியோ போடுற அன்னைக்கு நீங்க சொல்வீங்க எனக்கு இது போதும் இல்ல, நான் அப்படியே கட்டி பிடிச்சேன்ல அந்த குழந்தைய. அம்மா இது ஒரு போதமா. அண்ட் வந்து இப்ப குவைத்துக்கு கூட நான் குவைத் பத்தி தனி வீடியோவா நிச்சயமா போடுறேன். அங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும், நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ வீட்டு வேலைகளுக்கு போறாங்க, அவ்வளோ பேர் கூட்டமா, அதெல்லாம் சொன்ன இப்ப அது ரொம்ப லென்த்தி, வேற டாபிக். நிச்சயமா குவைத் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இது உலகத்துல என்ன நடக்குது எனக்கே தெரியல. நம்ம 4 செவத்துக்குள்ள இருக்கோம், நம்ம இதுக்குதான் நம்ம போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா வேற ஒரு உலகம் இருக்கு, நம்மளோட உதவி நிறைய பேருக்கு தேவைப்படுது. எல்லாத்தையும் மீறி
இன்னைக்கு அப்பா வந்துட்டு நான் 2 வார்த்தை சொன்னேன். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்துல நான் சிந்துற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தையா மாத்துறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு, இயற்கைக்கு, கடவுளுக்கு, இந்த பஞ்சபூதங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். போற போக்குல சொல்லிட்டு போவேன். அது நடக்கலன்னா இந்த அம்மா சொல்லும் வாயில நடக்கலன்னு சொல்லிடுவாங்க. நான் ஒரு 2 வார்த்தை சொன்னேன். அடுத்த மாசம் நீங்க பெட்ல இருந்து படுத்தே இருக்கீங்க, அவரால் திரும்பி கூட ஒரு ஆள் திருப்பி விடணுன்ற நிலைமையில இருக்கீங்க, நீங்க எந்திரிச்சு உட்காருவீங்க, என்ன பார்க்க வந்துருவீங்க. என்ன வந்துட்டாரு. நான் அடுத்த 6 மாசத்துல நீங்க 2 கையும் வேலை பார்க்கும், 2 காலும் சமமா வேலை பார்க்கும். நீங்க நடக்கும் போது யாருக்குமே தெரியாது. உங்க கை நடுக்கும், சரியாகும். பொருள் கிரிப். இப்ப கையை பிடிங்க பார்க்கலாம். இந்த விரல உருவ முடியல. இவருட பயில்வானா இருந்திருப்பார் போல வயசுல. அவரே விட்டாதான் செகண்ட் ஃப்ளோர் ஏறிடுறாரு. இப்ப வந்து நார்மலா இருக்கார். எந்த உயிருமே ஒரு நோய்வாய்ப்பட்டா அதை முழுமையா அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பக்கத்துலயே ஒரு தீர்வை கடவுள் வச்சிருப்பாருன்னு நான் நம்புவேன். எவ்ரிஒன் டிசர்வ்ஸ் தட், அந்த கியூரை. இந்த ஸ்ட்ரோக்கு, பார்க்கின்சன்ஸ், இவருக்கு ஆல்மோஸ்ட் வந்து மெனிஞ்சைட்டிஸ் ஒரு வைரஸ்னால வந்தது. இதுவும் பிரெயின் தான். ஸ்ட்ரோக்கு, பார்க்கின்சன்ஸ், அல்சைமர்ஸ் எல்லாத்துக்குமே ஹோமியோல அவ்வளவு ஸ்கோப் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். தெரியல. இன்னைக்கு நான் ஆக்சுவலி வீடியோ போடுற ஐடியாவே இல்லை. பிரதர் வந்தோடனே நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க மெனிஞ்சைட்டிஸ்க்கு வீடியோவே போடல. இதை பார்த்து பல்லாயிரம் யாரும் ஒருத்தவங்க பயனடைஞ்சா கூட எனக்கு சந்தோஷம். நீங்க இதை உடனே வீடியோ போட்டுருங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தீர்வு தெரியாம நாங்க போய் 12 லட்ச ரூபா செலவழிச்சோம். 12 லட்ச ரூபா செலவழிச்ச இடத்துல இப்ப இவர் ரெஃபர் பண்ணி நிறைய பேர் எங்கிட்ட கிளினிக் வந்திருக்காங்களாம். அது ஏதோ சொன்னீங்க. ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல 6 வருஷமா இருக்காரு. 20 வயசு பையன் கோமா ஆக்சிடென்ட் ஆகி கோமா. அரௌண்ட் 45 lakh நம்ம செலவு பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அசைவே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே கடந்த அந்த பையன் இவர் ரெடியானதை பார்த்துட்டு அவங்க வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 3 மாசம் மருந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு முழிச்சு பாக்குற, அப்படி கையை தூக்குற, அப்படி பேசுறாரு லைட்டா. அந்த அளவுக்கு வந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் கேட்க நான் வாரம் மேக்ஸிமம் கூப்பிட்டு அவர் எப்படி இருக்காரு நான் கேட்பேன். ஆனா இது வரைக்கும் நான் அவர் பார்த்தது இல்லை. ஆக்சிடென்ட் ஆகி 6 வருஷம் கோமா. 6 வருஷம். இப்ப கண்ணு திறந்து பாக்குறாரு, கைய கால அசைக்கிறாரு. அவரும் நடந்து வந்து என்னை பார்த்துருந்தோம். கண்டிப்பா வருவாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில பார்த்தாரு அவர் ட்ரீட்மெண்ட். எத்தனை ராத்திரி நான் தூக்கம் இல்லாம இருந்திருப்பேன். இன்னைக்கு இந்த 20 வருஷத்துல இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு நான் தூங்காத ராத்திரிகள் 2 மணி 3 மணி வரைக்கும் முடிச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிப்பேன். என்னோட தாகம் அடங்கவே அடங்காது, அந்த வெறி அடங்காது. இது அப்பா இப்ப வந்துட்டு சிரிச்சுட்டே சூப்பர் நான் நல்லா நடக்கிறேன்னு லெனின் வந்தாங்க. லெனின் மேடம் அவர் கீழே சம்மணங்கால் போட்டு உட்கார போயிட்டாரு. நான் இருங்க யா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வீடியோல போட்டுக்கலாம் எல்லாம். அவருக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பி. அந்த இந்த சந்தோஷம் எதுவுமே கொடுக்காது. என்னப்பா பசியோட அழுதுகிட்டே படுக்கணும். சாப்பிட்டா வாந்தி வருது. சூப்பர். எனக்கு இந்த பசின்ற விஷயம் எனக்கு ரொம்ப மனசு தொடர விஷயம். என்னன்னா இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காளையார் கோயில் குருக்கள் இருக்காரு, அந்த பெரிய சீஃப் குருக்கள். அவர் வந்துட்டு லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு, எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட் வருது, பசிக்குது, சாப்பிடவே முடியல, 3 நாளா சாப்பிடல. என்னோட பழைய கிளினிக் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டோடனே மாடியில போய் தயிர் சாதம் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு, காளையார் கோயில் எப்படி கோயிலோ அது மாதிரி உங்க கிளினிக் ஒரு கோயில் மானார். என்னன்னா எத்தனை வருஷம் நான் சிவனுக்கு சேவை பண்ணியிருக்கேன், பசியோட இருந்தேன், நான் இங்க வந்து வயிறார சாப்பிட்டேன், ஒண்ணு வந்து பார்க்கவே இல்லை. ஆனா அவன் இடத்துக்கு வந்தோடனே ஆஷாட்ட வந்துட்டோம் காப்பாத்திடும் அந்த பயம் போய் நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன், எனக்கு இந்த வயிறு நிறைய கொஞ்சம் நீ வந்து அன்னலட்சுமின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினாரு. நான் அதுக்கு இது வந்து இவர் சொன்னாரு, இதுக்கு நான் தகுதியானவளான எனக்கே அதை வந்துட்டு யோசிக்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா இதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு முடியாத ஒரு நோய், அதாவது சித்ராக்கெல்லாம் தெரியும்,